வெளிச்சமான உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்கு கூரிய பிச்சுக்கிட்டு கோடி கோடியா கொட்ட போகுது. குரு பகவானுடைய வக்ர பயிற்சினால 10 விஷயம் பக்காவா நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். உடனே சிம்மம் யோசிப்பீங்க. அப்படியா? குரு பேச்சே எனக்கு பெருசா பண்ணிட்டாங்க. இதுல வேற குரு வக்ர பயிற்சி வேறயா? இந்த ஆளு முன்னாடி நகர்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. பின்னாடி நகர்ந்து வேற எனக்கு நல்லது பண்ண போறாரா? அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லையா? சோ வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அப்படியே உள்டாங்க. உங்களுக்கு சாதகமா இருக்கு. உள்ள வச்சு நல்லா கவனிச்சவங்கள தூக்கி வெளிய போட்டுட்டு, வெளிய கஷ்டப்பட்டவங்கள உள்ள தூக்கி நல்லா விருந்து குடுத்து, கோடான கோடி பணத்த குடுத்து, உங்க வாழ்க்கைய சீரும் சிறப்புமா வாழு தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட போறாரு. எப்படி? அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய 4 மாத காலம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் ஜம்முன்னு உங்களுக்கு கவனிப்பு இருக்க போகுது. பல விதங்கள்ல பண வரவு, பேரு புகழு, தொழில்ல நல்ல முன்னேற்றம், லாபம் வரப்போகுது. சுப நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவு இருக்கீங்களா? அதெல்லாம் சரியாக போகுது. சகல விதங்களையும் 10 விஷயம் 10 பொருத்தம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி 10 விஷயத்த உங்களுக்கு பக்காவா கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? குருவினுடைய ஒவ்வொரு பயணமும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. வாழ்க்கை போக்கியே கூட இவரால மாத்த முடியும். குருவால வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வீழ்ந்தவங்களும் இருக்காங்க. சோ ஆல்ரெடி வீழ்ந்துட்டீங்க. இப்ப வாழ போறீங்க. குருவ பொறுத்தவரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு. அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு. அவரு நகரக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன் இருக்கு. சோ அதை பொறுத்து. சிம்மத்த இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி, குரு பகவான் அப்படியே சும்மா அழகா தூக்க போறாரு. ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வந்துருவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள டாப்ல தூக்குறாரு. அடிச்சு தூக்கு டாப் கியர்ல அப்படின்னுவாங்க இல்லையா? உங்கள ஜெட் வேகத்துல வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கொண்டு போக போறாரு. இந்த முறை ரிஷப ராசியில ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்கள்ல குரு பகவான் வக்ரகதி அடையிற அந்த வகையில குரு பகவான் பார்த்தா கோடி நன்மைன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி குரு பகவான் பார்த்தால் கோடி பாவங்களும் கழிந்து போகும். சோ எப்படி சிம்ம யோசிச்சீங்க இத்தன நாளா? ஒருவேள நான் பாவம் பண்ணணும். இல்ல போன ஜென்மத்துல பண்ணாலும் இப்ப ஏதாவது எனக்கு தெரிஞ்சு தெரியாத நான் பண்ணிட்டேனோ! என் முன்னோர்கள் பண்ணிட்டாங்களோ! என்னதான் நான் பாவம் பண்ணனோ தெரியல. இப்படிலாம் எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பாவப்பட்ட நிலைமைய மாத்தப் போறாரு. மொத விஷயம். வேலையில இருந்தா நல்ல சம்பளம் இல்ல. சம்பளம் இருந்தா அது 10 நாளைக்கு கூட நிக்கிறதில்ல. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல எங்கேயாவது கடன் வாங்கி தான் ஓட்டணும். அப்படின்ற நிலை மாறப்போகுது. நீங்க 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புல இந்த நிலை இருக்கு. பண வரவெல்லாம் தாறுமாறு தக்காளி சோறா உங்க கைக்கு வரப்போகுது. சர்வசாதாரணங்க. ரிஸ்க் இருக்கலாம் ரஸ்க் மாரி பார்க்க போறீங்க. தொழில் ரீதியா ரிஸ்க் எடுக்க போறீங்க. முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்க கையில பணம் அப்படியே என்ன சொல்றது? தண்ணி மாரி செலவு பண்றான்ப்பா பணம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தண்ணி மாதிரி பணம் சேரப்போகுது. 2வது விஷயம். தொழில்ல வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி. இது எல்லாமே குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. ஆரோக்கியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே காணாம போக போகுது. 2வது விஷயம் சூப்பர். 3வதா ஒரு விஷயம். உங்களுடைய வேலையில நல்ல கவனத்தோட இருக்கணும். நல்ல நேரம் அப்படின்னா தான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இல்ல அப்படின்னாக்க, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க மதிப்பும், மரியாதையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா? ஊர் வழக்குல, "அப்பன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலியாகும்ன்னு" சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க எப்ப அசருவீங்க, உங்கள காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கானே, இவனுக்கு எல்லா விதத்துலயும் நல்லதே நடக்குதே அப்படின்னு அப்படியே கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கழுகு பார்வையில உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சோ கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்களே யாருக்கு உதவி செய்தாலும் சரி, உதவி செய்யறதுக்கு முன்னாடி உண்மையாவே அந்த உதவி அவங்களுக்கு தேவைப்படுதா? அவங்க அந்த கஷ்ட காலத்துல இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு உதவி பண்ணுங்க. ஏன்னா, உங்ககிட்ட சும்மா சும்மா உதவிங்கிற பேர்ல உங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம். கூட பொறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாட்டெவர். நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலைங்க. அத புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்க. மேல் அதிகாரிங்க உங்க மேல பொறாமைப்படுவாங்க. என்னதான் நீங்க நல்ல விஷயம், நல்ல வேலை பார்த்தாலும் சரி, அத அவங்க ஏதாவது குத்தம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நிதானமா இருங்க. கோவத்த கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. எப்ப நீங்க கோவப்படுவீங்க, அத வச்சு பாத்தீங்கன்னா, அவங்க அரசியல் பண்ணிடுவாங்க. நெனச்ச வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். அந்த மாரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. பிசினஸ் விஷயங்கள்ல எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நெனச்ச மாதிரியே நடக்குங்க.
நீங்க முயற்சி செய்றீங்களா, அந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். 4வது ஒரு விஷயம். கடந்த 1 வருஷமா கஷ்டம் தான். சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்ல. அந்த நிலை இந்த காலகட்டத்துல இந்த 4 மாசம் உங்களுக்கு மாற்றத்த கொடுக்க போகுது. சீரும் சிறப்புமா இருக்க போறீங்க. பணத்த சேமிக்க முடியும். ரூ. 1 சேமிக்க முடியல. ரூ. 1 வந்தாக்கா ரூ. 100 செலவு வருது. இப்படின்ற நிலை மாறப்போகுது. வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறப்போகுது. ஸோ 4வது விஷயம் பக்கா. 5வது ஒரு விஷயம். பொது வாழ்க்கையிலும் சரி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சாதகமான காலகட்டம் தான். இருந்தாலும், இத சொல்லுவாங்க இல்லையா? பொத்தாம் பொதுவா இருந்தாவே நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கணும். நெறைய கெட்ட பேர் உங்கள தேடி வரும். ஸோ கவனமா இருங்க. உங்களுடைய பதவிகள் தேடி வரும். முக்கியமா நீங்க வைக்கக்கூடிய பதவியினால நெறைய பேருக்கு உதவிகள் செய்ய போறீங்க. ஸோ 5வது விஷயம் பக்கா. 6வது விஷயம். மன வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கசப்பான உறவு மாறப்போகுது. இனிமையா இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் போது ஒற்றுமை பலப்பட போகுது. மத்தவங்களே அடடா! என்ன ஒரு அற்புதமான ஜோடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது. 7வது விஷயம். வீட்ல இருக்கிறவங்களால கடன் தொல்லை இருந்துச்சு. சொத்துக்கள இழந்திருப்பீங்க, நிலத்த இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையில கஷ்டகாலம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு மட்டும் எழுதிருச்சோன்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களை உங்க கைய விட்டு போன எல்லா விஷயமும் உங்க கைக்கு வந்து சேரும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. உங்க வாழ்க்கையில இனி வந்து வசந்த காலங்க. முக்கியமா ஆரோக்கிய ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்கள் விலகப் போகுது. நோய் நொடிகள் உங்கள விட்டு விலகப் போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட செழிப்பா வாழப் போறீங்க. அடுத்த 8வது ஒரு விஷயம். சுப செலவுகள் இருக்குங்க. ஆனா, அ தொழில் ரீதியா பார்க்கிறப்போ, பெருசா எந்த ஒரு விஷயத்திலயும் முதலீடு பண்ணாதீங்க. நீங்க அகல கால் மட்டும் வைக்க வேணாம். நமக்கு தான் இவ்ளோ பணம் வரவு இருக்கே! நமக்கு தான் நல்ல தொழில் இருக்கே! அப்படின்னு சொல்ட்டு முதலீடு பண்ணலாம். ஆனா, அளவான முதலீடு இருக்கணும். அகலக்கால் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ குறிப்பிட்டு இத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்த செய்றதாலும் சரி, 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு, எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது. பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல அப்டின்னாக்க, அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா, சுப செலவா தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது தான். செலவா இருக்கட்டும், வரவா இருக்கட்டும், எந்த விஷயத்த நீங்க செய்றதாலும் சரி, கொஞ்சம் கவனம் மட்டும் இருக்கணும். என்னதான் குரு பகவான் கொட்டி குடுத்தாலும், அத வந்து நம்ம அள்ளி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதான் கொட்டுறாரே, நம்ம ஏன் அத வந்து சேமிச்சுக்கிட்டு அங்கங்க கொட்டி சிதறி கிடக்கட்டும் அப்டின்னாக்க, எல்லா காலமும் ஒரே மாரி இருக்காது. புரியுதுங்களா? மழை பெய்யிற காலத்துல மழைய சேமிக்காம விட்டதுனால தான் வறட்சி காலம் வந்துட்டு, அப்ப நம்ம தத்தளிக்கிறோம். ஸோ வரக்கூடிய மழைய நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம்னா, கஷ்ட காலம் அந்த வறட்சி காலத்துல நம்ம அத பயன்படுத்தி இருக்கலாம். நெறைய விஷயங்கள் இயற்கையே நமக்கு கத்துக் குடுத்துட்டு இருக்கு. அதே தான் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும். பண வரவுக்கும், மழைக்குமே சம்மந்தம் தான் இருக்கு. ஒரு காலத்துல நமக்கு பணவரவு ஜாஸ்தி இருக்கிறப்போ, நம்ம அத வந்துட்டு சரியான முதலீடு பண்ணிட்டு, சரியான வகையில சேமிச்சு வச்சிருந்தோம் அப்டின்னாக்க, கஷ்ட காலம் வரப்போ அத நம்ம சமாளிக்க முடியும். ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை. மேடு பள்ளமான வாழ்க்கை. ஸோ ஏற்றம் வரப்போ, அடுத்து நமக்கு பள்ளம் வரப்போதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சாதகம் தான். அடுத்து 9வது பக்காவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, உங்ககிட்ட இதுவரைக்கும் கடன் வாங்கிட்டு, கொடுக்கவே மாட்டேன். நடந்து நடந்து இந்த பெரியவங்க சொல்ற மாரி செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். உன்கிட்ட நான் என் காச குடுத்துட்டு கேட்டவங்க தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு மனம் வெதும்பி, வெம்பி பேசியிருப்போமோ. நான் ஆல்ரெடி பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்கு கொடுக்குறவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாதுங்க. வரக்கூடிய பணத்த பத்திரமா படுத்திக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்டயும் சரி, குடும்பத்துல இருக்கவங்க சரி, உங்ககிட்ட உங்க பாக்கெட்ல இருக்கிற ரூ. 10 வந்து வெளிப்படுத்தாதீங்க. அவங்க ரூ. 100க்கு பிளான் பண்ணிட்டு உங்கள வந்து சுரண்டிடுவாங்க. உங்கள கடன்காரனா ஆக்கிருவாங்க அப்படின்னு பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். சோ, இப்படிப்பட்ட நிலையில கூட உங்க பணத்த வாங்கிட்டு ஏமாத்துறவங்க, அவங்களே தன்னால வீடு தேடி வந்து, "இந்தாப்பா உன் பணம், இந்தாம்மா உன் பணம்ன்னு" திருப்பி குடுக்கக்கூடிய அமைப்புல குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு. லாட்டரி அடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. லாட்டரி அப்டின்னாக்கா, நாளைக்கே போய் லாட்டரி வாங்குறேன் இந்த பொண்ணு சொல்லிருச்சுன்லாம் நெனச்சிடாதீங்க. லாட்டரி அப்டிங்கிறது திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம். ஸோ, இந்த மாரி திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வரும். புரியுதுங்களா? பிசினஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஓகேம்மா. நான் தினக்கூலிம்மா. மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். தனியார் துறையில இருக்கேன். இப்படி சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்டின்னாக்கா, உங்களுடைய சம்பளமே 2, 3 மடங்கு உயர்வுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ, அதீத லாபம் லாபம் அப்படிங்கிறது உண்டுங்க சிம்மத்திற்கு. முக்கியமா இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்ல சம்பளத்தோட,
உங்களுடைய தகுதி தரத்துக்கு உயர்வை தரக்கூடிய விதத்துல தான் வேலையுமே கிடைக்கும். வேலை மாறுதலும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அடுத்த 10வதா ஒரு விஷயம். காதல்ல, திருமண உறவுல கூட ஏதாவது கசப்பு தன்மை இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. அதாவது காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திருமணத்துக்கு கைகூடும். திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையும். ஆல்ரெடி திருமணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாரி சண்டை சச்சரவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. குடும்ப வாழ்க்கை சிறக்குங்க ஆக மொத்தல. பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாட்கள். சந்தோஷமா இருக்க போறீங்க. நெனச்சது நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு, மரியாதை கூடும். நெறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில வேலை பார்க்க போறீங்க. சகல விதங்களிலும் சௌபாகியம் உங்கள தேடி வந்திருக்கு. ஆக மொத்தல இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்றது நம்மோட சிம்ம ராசிக்கு சிறப்பானது தான் இருக்க போகுது. எந்தெந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டீங்களோ, அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு குடுக்குறாரு. கோடான கோடி பணம் உங்களுக்கு வந்து தேடி வந்தாலும் சரி, அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது உங்களுக்கான பணம் தான். உங்கள தேடி வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கானது, கடவுள் கொடுத்தது. பயன்படுத்துங்க. உங்கள தேடி வரக்கூடிய உறவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பா இருக்கட்டும், தீர ஆலோசித்து, யோசித்து முடிவெடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, வியாழக்கிழமைகள்ல குரு தட்சிணாமூர்த்தியும், குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க. அந்த நாள்ல வந்துட்டு அதிகமா வந்து மஞ்சள் நிற ஆடைகள பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் வந்து கைக்குட்டியாவது மஞ்சள் நிறத்துல இருக்கட்டும். நவகிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை மங்களகரமா மாறுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிங்கிறது சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. குருவே சரணம். குருவே சரணம்.